இன்னைய பரபரப்பான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட முக்கியமான 3 அணு உலைகள் இருக்குது இல்லைங்களா? எஸ்பகான், அதுக்கப்புறம் போடா, அதுக்கப்புறம் நடான்ஸ். இந்த 3 அணு உலைகள் மீது அமெரிக்காவோட B-2 பாம்பர்ஸ் விமானங்கள் வந்து குண்டு வீசி தாக்கி அழித்ததாக டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்காரு, அறிவிச்சிருக்காரு உலகத்துக்கே. இது வந்து மிக அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இது வரைக்கும் வந்து அமெரிக்கா வந்து நேரடியாக வந்து இந்த போரில் வந்து கலந்துக்கல. நேற்று இரவு என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது இந்திய நேரப்படி அதிகாலையில் என்ன பண்ணியிருக்காங்க, நேரடியாக வந்து இந்த போரில் கலந்துக்கிட்டு அவங்க மீது கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலை நடத்தின விமானங்கள் என்ன இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்பி வந்ததாக டொனால்டு ட்ரம்ப் வந்து உலகத்துக்கு அறிவிச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே நேற்று வந்து என்ன பண்ணியிருந்தார், அவர் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருந்தார். இதேமாரி வந்து நீங்கள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும், இல்லைனா அணு எரிவாயத்தை செறிவூட்டுற அந்த இதை வந்து நிறுத்திடணும், இப்போ ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு வார்னிங்கும் என்ன பண்ணலை இவங்க வந்து, ஈரான் வந்து சட்டை செய்யலை. அவங்க மட்டும் வந்து அவங்களோட வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணாங்க, நேற்று வந்து அமெரிக்கா வந்து வருமா வராதா அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனாலும் அது என்ன பண்ணிட்டாங்க, களத்தில் நேரடியாக இறங்கி குண்டு வீசி அந்த ஃபுல்லாத்தையும் தகர்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னமே ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குதோ அவங்களாம் எங்களோட நேரடி எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவும் அவங்க வந்து நேரடியாகவே வந்து சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு உதவினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மீதும் வந்து நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட அமெரிக்காவோட பேஸ் இராணுவ தளங்கள் பார்த்திங்கன்னா கத்தாரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜோர்டானில் மிகப்பெரிய இராணுவ தளம் இருக்குது. இந்த இராணுவ தளங்கள் மீது அவங்க கண்டிப்பாக தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதேமாரி இஸ்ரேலில் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து வந்து தொடர் தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட அந்த பேலிஸ்டிக் மிசைனால் கடுமையான இதை வந்து சேதங்களை சந்திச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பக்கமும் பார்த்திங்கன்னா உயிரிழப்புகளை வந்து அதிகமாகிட்டே இருந்தது. இப்போ இஸ்ரேல் மக்களுக்கே இது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயந்தான். அதேமாரி ஈரான்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க அந்த மக்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ஈரான் நாடு பொதுவாகவே ஹவுதி அந்த கிளர்ச்சியாளர்கள் குரூப் இருக்கு இல்லைங்களா, ஹமாஸு, இந்தமாரி தீவிரவாதிகளை வச்சு தாக்குதல் தான் நடத்திட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நாட்டின் மீதும். அந்த மக்கள் வந்து நேரடியாக ஈரான் குவைத் போர் இருந்தது இல்லைங்களா, அப்போ தான் வந்து அவங்க வந்து நேரடி தாக்குதலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அவங்க வந்து நேரடியான தாக்குதல் டெஹ்ரான் மேலே வந்து பார்த்ததே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து மக்கள்லாம் வந்து சரியாக வெளியேறாங்க. ஏன்னா அமெரிக்காவும் களத்தில் குதிச்சிடுச்சு. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த இஸ்ரேல் அந்த டெல்லவில் நகரத்துலேயும் அதுக்கப்புறம் அவங்களோட கடற்கரை நகரத்துலேயும் வந்து ஈரான் வந்து பேலிஸ்டிக் மிசைலை விட்டு தாக்குதல் நடத்துனதுனால இவங்களும் குடியிருப்பு பகுதிகளில் மேலும் குண்டு வீசுறதா வந்து சொல்கிறாங்க. இதனால் மக்கள் வந்து தொடர் அச்சத்தில் இருக்காங்க. இப்போ வந்து அமெரிக்காவும் களத்தில் குதிச்சிருக்கனால இது வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. தொடர்ந்து இந்த நியூஸை பார்ப்போம், அப்டேட்டுகளை வந்து தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.